வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்ல இருந்து துரை. நம்ம இந்த பதிவுல காலபுருஷ தத்துவத்துல நம்ம ஒவ்வொரு ராசியா அந்த பொதுவான விஷயங்களை பார்க்க போறோம். அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன போலதான், அதாவது காலபுருஷ தத்துவத்தை வச்சுதான் ஒவ்வொரு விதிகளுமே உருவாக்கி இருக்காங்க. அந்த காலபுருஷ தத்துவத்தை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜாதகத்துக்கு பலன் சொல்றது கொஞ்சம் ஈஸிங்க. அப்ப ஒவ்வொரு லக்கணமும் ஒரு மேஷ லக்கணமா இருந்ததுன்னா அது காலபுருஷ தத்துவத்துல என்ன மாதிரியான குணங்களோட இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம பலனை சொல்லலாம். ஓகேங்களா? அதனால எந்த விஷயம் நீங்க தெரிஞ்சாலும் அதான் நான் எப்பயும் சொல்ற போலதான், எந்த விஷயம் நம்ம எந்த விதிகளை படிச்சாலும் அது காலபுருஷ தத்துவத்துல தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது ஞாபகத்திலே இருக்கணும். ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து ஒரு தசாபுத்தி நடத்துது அப்படின்னா அது காலபுருஷ தத்துவத்துல என்ன மாதிரி அமைப்பு உடையது, அவர் எங்க நீசமா வர்றாரு, எங்க உச்சமா வர்றாரு, அவர் உச்சமாற வீட்டுக்கு என்ன பலனை கொடுப்பாரு, நீசமாற வீட்டுக்கு என்ன பலனை கொடுப்பாரு இந்த லக்கணத்துக்கு அப்படின்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கணுங்க. இருந்துட்டு பலன் சொன்னீங்க அப்படின்னா ஓரளவு கிட்ட நெருங்கி போய் பலன் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த வகையில இன்னைக்கு மேஷ லக்கணத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். மேஷ லக்கணத்தோட பொது பலன்கள் காலபுருஷ தத்துவ அடிப்படையில நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல மேஷ லக்கணம் எடுத்துக்கிறோம் இப்ப. மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்தோட காலபுருஷ தத்துவத்துல மேஷ லக்கணத்தோட பொது பலன்களை பார்க்கிறோம். இப்ப மேஷ லக்கணம் இதுதான். மேஷ லக்கணோட பொது பலன்கள் பார்க்கிறோம். இப்ப மேஷ லக்கணம் அப்படின்னா மேஷம் அப்படின்றது காலபுருஷனுக்கு முதல் லக்கணம். முதல் லக்கணம் அதுதான், முதல் ராசி முதல் லக்கணம் அதுதான். பெரும்பாலுமே அது வந்து ஆஹ் இப்ப எல்லாமே வந்து நம்ம 12 ராசிகள் இருந்தாலும் முதல் ராசியா வந்து மேஷம் தான் இருக்குங்க. அப்ப அதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்றோம். முக்கியமானது முதல் எப்பயுமே ஒரு ஒரு தாய்க்கு வந்து எத்தனை குழந்தைங்களாலும் முதல் குழந்தை அப்படின்றது முக்கியம் இல்ல. அது போல இந்த 12 ராசிகள்ல மேஷம் தான் முதல் லக்கணமா முதல் ராசியா இருக்கிறதால அது வந்து கண்டிப்பா அந்த ஜோதிடத்துக்கு எல்லா பாவங்களுக்கு பலன் பார்த்தாலும் மேஷத்தோட அமைப்பும் பார்க்கணும். ஏன்னா அதுதான் தலை மூளை அப்படின்னு சொல்றோம். அதனால அதனுடைய அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப மேஷ லக்னம் ஒரு நெருப்பு ராசி அப்படின்றதால கொஞ்சம் ஈஸியா உணர்ச்சி வசப்படுவாங்க. கொஞ்சம் பதிவு வந்து நீண்டதா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இதை வச்சு நம்ம பொதுவான விஷயங்கள்ல நம்ம பலன் சொல்றதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்தலாம். நெருப்பு ராசி அப்படின்றதால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. கொஞ்சம் வேகம் இருக்கும். ஒரு ஆத்திரப்படுறது, கோபப்படுறது இந்த தன்மையும் அவங்களுக்கு இருக்கும். அது வந்து ரெகுலரா இருக்காது. ஒரு டக்குன்னு கோபம் வரும், டக்குன்னு அதுக்கப்புறம் மறைஞ்சிடும். அது போல தன்மைகள் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதியே 8ஆம் அதிபதிங்க. அது இல்லாம சூரியன் அங்க உச்சமா வர்றாரு. அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். ஆதிக்கம் நான் தான் அப்படின்ற ஆதிக்கம் வந்து ஒரு நடுவுல அப்பப்ப பேசும்போது நடுவுல வந்துட்டு போகுங்க. இவங்களுக்கு ஈஸியா அந்த அதிகாரமான பதவி, பெரும் பதவிலாம் அந்த அரசு பதவியில அதிகாரமிக்க பதவிலாம் இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஈஸியா அதுல அமர்ந்ததுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான கிரக அமைப்புகள் அவங்க ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா அவங்க மேச லக்னமோ மேச ராசியோ இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான முயற்சியை அவங்க பண்ணலாம்.
ஈஸியா வந்து இவங்க பொதுமக்கள் கிட்ட ஈஸியா அறிமுகம் ஆயிடுவாங்க. எல்லார்கிட்டயும் வந்து ஈஸியா அறிமுகம் ஆகுற தன்மை இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த சூரியன் அப்படின்றது அங்க உச்சமா இருக்குது அந்த காரணத்துங்களால. பெரும்பாலுமே ஒரு நெறைய பேர் இருக்கிற இடத்துல, நெறைய பேர் ஒரு சபை இருக்குது, ஒரு மீட்டிங் ஹால் இருக்குது. அந்த இடத்துல வந்து இவங்களுடைய கருத்த வந்து யாருக்கும் பயப்படாம வெளிப்படுத்துற தன்மை இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அதுபோல தன்மை இருக்கும். இதெல்லாம் வந்து பெரும்பாலுமே சூரியனும், செவ்வாய் வந்து அவங்க மேஷ லக்னத்திலே இருந்தது அப்படின்னா, நம்ம சொன்ன இந்த தன்மைகள்லாம் எப்பயுமே அவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இப்ப இவங்க இதுல வந்து லக்னத்தோட இவங்க லக்னத்துல புதன் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், ஆ உடம்பு சம்பந்தமா ஒரு ஒரு பலவீனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா 6ஆம் அதிபதி இல்ல. அவரு 6ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு அப்படின்னா, உடல் ரீதியா ஒரு பலவீனம் இருக்கும். ஆனா புத்தி கூர்மையா இருப்பாங்க. லக்னத்தோட சுக்கிரன் தொடர்பு இருக்குது அப்படின்னா, ஏன்னா 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. கொஞ்சம் கலை சம்பந்தப்பட்ட சிந்தனை, கலை ஆர்வம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். பொருளாதார சிந்தனை 2ஆம் அதிபதி வந்து லக்னத்திலே இருக்கிறதால, பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை. இந்த 2ஆம் அதிபதி லக்னத்தில இருக்கிறார். அப்போ பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை இருக்கும். எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஆசை வந்து அதிகமா இருந்துட்டே இருக்கும். மேஷ லக்னத்தில லக்னத்தில சுக்கிரன் இருந்தது அப்படின்னா. குரு வந்து லக்னத்தோட தொடர்பு கொள்றாரு, இல்ல லக்னாதிபதி செவ்வாயோட இருக்கிறாரு அப்படின்னா, அ நல்லா பெரும்பாலுமே அந்த குருவோட அந்த அன்பு, கருணை, அடுத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற தர்ம குணங்கள், இது எல்லாமே இருக்கும். உயர்வா நடந்துப்பாங்க அவங்க. அதுபோல குரு தொடர்பு. ஏன்னா 9ஆம் அதிபதி காலபுருஷன் 9ஆம் அதிபதி சாதாரண குருவுடைய தன்மையே அதுவே. ஓகேங்களா? ஒரு சந்திரன் தொடர்பாகுது அப்படின்னா, சந்திரன் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி இல்ல. அப்ப அந்த சந்திரன் 4ஆம் இடம் அப்படின்னும்போது, அந்த பூமி, மனை, வாகனம், யோகம் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். கற்பனை சக்தி அதிகமா இருக்கும். ஆ அது போலலாம் அந்த சந்திரன் தொடர்பு கொண்டாரு. அதுவும் வளர்பிறை சந்திரனா இருந்தா ரொம்ப சிறப்புங்க. இந்த 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து லக்னத்தோட அதாவது மேஷத்தோட தொடர்பு கொண்டாலும், லக்னாதிபதி செவ்வாயோட தொடர்பு கொண்டாலும், இந்த அமைப்பு கண்டிப்பா இருக்குங்க. ஒரு ராகு தொடர்பாகுது. ராகு தொடர்பாகுதுன்னா, அதுதான் ராகுனாலே வந்து தேவையில்லாத ஒரு ஒரு கெத்தா இருப்பாங்க. ஆணவமா இருப்பாங்க. அடுத்தவங்கள வந்து கேலி கிண்டல் பண்றது, யாரையும் மதிக்காத குணம். இதெல்லாம் வந்து அந்த ஏன்னா முன்னாடியே செவ்வாயோட வீடு. அதுவே கொஞ்சம் வேகம், கோபம் இருக்கும். அந்த ராகு வேற அங்க தொடர்பாயிட்டுன்னா, இந்த தன்மை எதிர்மறையான சிந்தனைகள், அடுத்தவங்கள மதிக்காத தன்மை, இதெல்லாம் இருக்குங்க. கேது தொடர்பாயது அப்டின்னா, அ புதுசு புதுசா கொஞ்சம் சிந்தனை பண்ணுவாங்க. புது புது எண்ணங்கள் வரும். அதே நேரத்துல கொஞ்சம் விரக்தியான மனப்பான்மை அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். விரக்தியான மனப்பான்மை இருக்கும். அதேபோல லக்னாதிபதி செவ்வா வந்து 4ஆம் இடத்துல நீசமாகுறாரு. இந்த 4ஆம் இடத்துல மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல லக்னாதிபதியே நீசமாவறதால, அம்மாவோட அன்பு அதிகமா இருக்கும். சில நேரத்துல அம்மாவோட அன்புனாலே அதனால பெரும்பாலும் அவஸ்தைப்படுறாங்க. அம்மாவோட அன்பு நல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீசமாகுறாரு. ஆனா அந்த நீசம் ஆவுறதால அம்மாவுடைய அந்த அதிகமான அன்பாலேயே இவரு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கோ, ஒரு அவதிகள் உண்டாவறதுக்கோ வாய்ப்பு அதிகமா இருக்கும். தலைவலி, ஒரு உடம்பு ஹீட் ஆவறது, சில பேர் கண்ணாடி போடுவாங்க. இதெல்லாம் நெறைய பேருக்கு இருக்கும். காரணம் என்னன்னா, மேஷத்துல வந்து சூரியன் உச்சமா இருக்குல்ல. அதனால வந்து இவங்களுக்கு இந்த இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் கண்டிப்பா இருக்குங்க. 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து மேஷத்திற்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் மேஷத்திற்கு 12ல உச்சமாகறாருல்ல. அதனால என்ன அப்டின்னா, பெரும்பாலும் ஆ தனக்கு வர்ற அந்த காசு பணத்த வந்து ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணுவாங்க. ஆடம்பரத்துக்காக செலவு செலவு பண்ற அமைப்பு வந்து இவங்களுக்கு நெறையாவே இருக்கும். அழகு, உல்லாசம் அந்த அந்த சுக்கிரனோட காரகத்துவத்துக்காக இந்த 2ஆம் அதிபதி சுக்கிரன்னாலே சுக்கிரனோட காரகத்துவம், அழகு, ஆடம்பரம் இதுக்காக தன்னுடைய பொருளாதாரத்த செலவு பண்ற அமைப்பு இருக்கும். ஏன் அப்டின்னா 2ஆம் அதிபதி 12ல உச்சமாகுறாரு. 4ஆம் அதிபதி சந்திரன் இருக்காருல்ல, அவரு 4ஆம் அதிபதி சந்திரன் 2ல உச்சமாகுறாரு. இதனால என்ன நடக்குது இந்த மேஷ லக்னத்துக்கு அப்டின்னா, 4ஆம் அதிபதி சந்திரன் 2ல உச்சமாகறதால வீடு, மனை இதெல்லாம் வந்து ஈஸியா அடுத்தவங்கள விட ஈஸியா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாங்க கிடைக்குது அப்டின்னா, இவங்களுக்கு வீடு, மனை யோகனம்லாம் ஈஸியா கிடைக்கும் அப்டின்றது தான். 2வது இடத்துல வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியா இருக்கிறாரு. சந்திரன் வந்து உச்சமா இருக்கிறாரு. அதனால இவங்க பேச்சு கொஞ்சம் இனிமையா இருக்கும். அடுத்தவங்கள கவர்ற அளவுக்கு பேசுவாங்க. கொஞ்சம் இவங்களுக்கு வசதி ஒரு
ஒரு ஒரு சந்தோஷமான குடும்பமும் சரி, வசதி நிறைந்த ஒரு இனிமையான குடும்பமும், நல்ல பேச்சும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆல சுக்கிரன் ஆட்சியா இருக்கு, சந்திரன் உச்சமா இருக்குதால. அடுத்து 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி அப்படின்ற புதனே வந்து 6ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி அப்படின்றதால, அ 3ஆம் இடம் வந்து இளைய சகோதரன்ல. 3ஆம் இடம்னால இளைய சகோதரம். அந்த இளைய சகோதரத்தால அடிக்கடி 6ஆம் இடம் பிரச்சனை. அந்த இளைய சகோதரத்தால இவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வரலாம். அதுபோல சகோதரத்துக்கு கூட மன கஷ்டம், அவங்களுக்கு அவங்க கிட்ட விரோதம் உண்டாவறது, அதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒரு இடம் விக்கிறதால பிரச்சனை வரலாம். ஏன்னா 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி ஒரே விஷயம்ன்றதால அந்த அமைப்பு இருக்கும். அதுபோல இடமாற்றம் ஆகும்போது அதனால ஒரு ஒரு பிரச்சனை வரலாம். இது போலலாம் 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதியா இருக்கிறதால இந்த தன்மை நடக்கும். அப்புறம் 4ல செவ்வாய் நீசம். அதுவே கடக ராசியா இருக்கு. அது லக்னாதிபதியே தானே! லக்னாதிபதியே 4ல நீசமா வராரு. அதே கடக ராசியா இருக்கு அப்படின்னும்போது, அந்த கடகம் தான் நம்ம உடம்புல வந்து ஹார்ட்ட குறிக்கிறது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது அதெல்லாம். இப்ப இவங்களுக்கெல்லாம் இப்ப வந்து இந்த சுவாச கோளாறு கண்டிப்பா இந்த மேஷத்துல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, மேஷ லக்னக்காரங்க சுவாச கோளாறு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு அதிகமாவே இருக்கும். 5ஆம் அதிபதி சூரியன் வந்து மேஷத்துல உச்சமா இருக்கிறாருங்க. 5ஆம் அதிபதி சூரியன் மேஷத்துல உச்சமா இருக்கதால, பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பொதுவான பலன்கள் தான். பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து அ இவங்கள விட இந்த ஜாதகர விட அவங்களுடைய குழந்தைகள் வந்து நல்லா பேரும் புகழும் அடையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறாரு இவங்க லக்கணத்துல. அதனால குழந்தைகளுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போல இந்த அரசு, அரசாங்கம் சார்ந்த அந்த இதெல்லாம் இவருக்கு ஈஸியா கிடைக்கும். எப்பயும் மனசுல தோன்றத கண்டிப்பா சொல்லிருவாரு. அது முகத்த பார்த்தாலே தெரியும் இவரு மனசுல என்ன இருக்குன்னு. அதுபோல இந்த மேஷ லக்னத்துக்காரங்களோட அமைப்பு. 6ஆம் அதிபதி புதன் அப்படின்றதால, புதனுடைய காரகத்துவ நோயும் இவருக்கு வரும். அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு இவருக்கு இருக்கும். அவரே 3ஆம் அதிபதி அப்படின்றதால, ஆம் 3ஆம் அதிபதி அப்படின்றதால பெரும்பாலுமே வந்து இவங்களுக்கு நெறைய எதிரிகள் இருந்தாலும், எதிரிகள் அதிகமா வந்து வம்பு வழக்க சந்திக்கிறது. ஏன்னா 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி அப்படின்றதால இந்த எதிரிகளை சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போல புதன் வந்து 6ஆம் இடம் தானே நம்மளுக்கு பிரச்சனையே. அப்ப அந்த புதனோட காரகத்துவம் எல்லாமே பிரச்சனையா இருக்கும். பெரும்பாலும் அந்த இப்ப அரசியல்வாதியா இருக்கிறாங்க. மேஷ லக்னத்துல ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்கன்னா, அவங்க அந்த ஊடகத்துறை அதுதானே வந்து புதன். அது மூலியமா இவங்களுக்கு வந்து மன கஷ்டம், பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடமே வந்து சுக்கிரனோட வீடு அப்படின்றதால மனைவி அழகா இருப்பாங்க. அவங்க 7ஆம் அதிபதியே 2ஆம் அதிபதி அப்படின்றதால 7ஆம் அதிபதியே 2ஆம் அதிபதி அப்படின்றதால, அவங்களால வந்து தன யோகம், பொருளாதாரம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு, இல்ல திருமணத்துக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நல்லா இருக்கும். அந்த அந்த 7ஆம் அதிபதியே 12ல வந்து உச்சமாவறாரு அப்படின்றதால, அந்த மனைவிக்காக நெறைய விரயம் பண்றது, செலவு பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். 7ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி சனி உச்சங்க. 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சமா இருக்கும்போது, பெரும்பாலும் இந்த மேஷ லக்னத்துக்காரங்க 11ஆம் இடம்னா 2வது திருமணம்ன்னு சொல்றோம்ல. அப்ப 2வது திருமணத்துக்கான அந்த அந்த எண்ணம் வந்து அந்த 2வது துணைய தேடுற எண்ணம் வந்து, ஆ இவங்களுக்கு கண்டிப்பா இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேஷ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சனி பகவான் வந்து இந்த இடத்துல உச்சம் அப்படின்றதால 11ஆம் இடம் வந்து நம்மளுடைய ஆசைக்காக இன்னொருத்தவங்களோட தொடர்புல இருக்கிறது. அதுபோலலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு காலபுருஷ தத்துவ அடிப்படையில இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்குமானா, அவங்கவங்க ஜாதகத்த பார்த்து தான் பொறுத்து தான் இருக்கு. அதுவும் வந்து சனி பகவானா இருக்கிறதால, அப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த விருப்பப்படி ஒருத்தவங்களோட தொடர்புல இருந்தாலும், அது தகுதி குறைவா இருக்கும். அது இவங்க நெனச்ச போல ஒரு உயர்வான இடத்துலேருந்து வச்சுக்க மாட்டாங்க. அது தகுதி குறைவா அடுத்தவங்க பலவீனமா சொல்ற அளவுக்கு இருந்திருக்கும் அது. லக்னாதிபதியே 8ஆம் அதிபதி அப்படின்றதால, சாதாரணமாவே இவங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், இதெல்லாம் லக்னத்தோட இந்த அந்த சுபக கிரகம் தொடர்பு இல்லாம இருந்துங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த குருவோட தொடர்பு, சுக்கிரனோட தொடர்புலாம் இல்லாம இருந்ததுன்னா, எதிர்மறையான எண்ணங்கள் லக்னாதிபதி 8ஆம் அதிபதி. ஒரு ஒரு வேளை இது கூட ராகு கேது தொடர்புல இருந்துட்டுது அப்படின்னா,
எதிர்மறையான எண்ணம், எதிர்மறையான பேச்சு, ஆத்திரமா இருக்கிறது, ஆவேசமா இருக்கிறது, முரட்டுத்தனமா ஒரு செயலை செய்யறது, இவங்களே வந்து ஒரு முடிவு எடுக்கிறது, அந்த முடிவு எடுத்து இதனால அவங்க கஷ்டப்படுறது அப்படின்றது இவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது போல தன்மை உங்களுக்கு உண்டாகும். சூரியன் லக்னத்திலே உச்சம் 7ஆம் இடத்துல நீசம். சூரியன் வந்து லக்னத்துல உச்சமாவது 7ஆம் இடத்துல நீசமாவது. சூரியன் தானே தந்தையார். அந்த சூரியன் தந்தையாரால பெரும் யோகத்தை, அதாவது நிறைய வசதி வாய்ப்பை இவங்க அனுபவிப்பாங்க. ஆனா 7ஆம் இடத்துல நீசமாகும் போது அதே வந்து நம்ம அந்த தந்தையை வந்து மனைவி, அதாவது திருமணம் ஆனதுக்கு பிறகும் வந்து அவங்கள வந்து மதிக்காத மனைவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த மனைவின்ற இடத்துல தந்தையார் அப்படின்ற கிரகம் புதன் வந்து நீசமாகறாரு. அதனால இவங்களுக்கு எல்லாம் வந்து தந்தையாரால இவங்க அனுபவிச்சாலும், ஏன்னா சூரியன் உச்சமாகுது. அதே சூரியன் 7ஆம் இடத்துல நீசமாகறதால இவங்க மனைவி அவங்க அவங்க அப்பாவை மதிக்க மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மனைவின்ற ஸ்தானத்துல சூரியன் நீசமாகறாரு. அதனால 9ஆம் அதிபதி குரு. 9ஆம் அதிபதியுமே குரு அப்படின்றதால அப்பாவுக்கு வந்து அதான் 9ஆம் இடமே தந்தையார். அந்த 9ஆம் அதிபதியே குரு வந்தால் அப்பாவுக்கு அந்த மென்மையான குணங்கள், உதவுற குணம், தர்ம சிந்தனைகள், நல்ல குணங்கள் அனைத்துமே அவங்க அப்பாவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இவருக்கு 9ஆம் அதிபதியே குருவா இருக்கிறதால் இவருக்கும் வந்து பேர் புகழ் கிடைக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இவருக்கும் நல்லா இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் இவருக்கும். லக்னாதிபதி செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல உச்சமாகுதுங்க. லக்னாதிபதி செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல உச்சமாகுது. அதனால ஒரு ஒரு விஷயத்த கொடுத்தா டக் டக் டக்குன்னு முடிச்சிருவாங்க. 10ஆம் இடத்துல திக்பலம் வேற. உச்சமா இருக்கிறதுனால செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் வேற. அப்போ ஒரு விஷயத்த வந்து எதுவுமே வந்து உடனே செயல்படுத்திடுவாங்க. ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம், இவர்கிட்ட ஒரு செயல் சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே செயல்படுத்திடுவாங்க. கரெக்டா செஞ்சிருவாங்க. அதை வந்து ஏனோ தானோலாம் செய்ய மாட்டாங்க. கரெக்டா கச்சிதமா முடிச்சிருவாங்க. அந்த தன்மை இவங்க கிட்ட இருக்கும். அதுபோல வந்து சனி பகவான் வந்து லக்னத்திலே நீசமாகறாரு. சனி பகவான் வந்து லக்னத்துல நீசமாகுது. அவர் வந்து 11ஆம் அதிபதி இல்ல. 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தான அதிபதி லக்னத்துல நீசமாகறாரு. 11ஆம் அதிபதி லாபம். அது வந்து லக்னத்துல நீசமாகறாரு. அப்படின்னும் போது அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய லாபத்தையும் இழக்கிறதுக்கு இவர் ரெடியா இருப்பாரு. தன்னுடைய விருப்பத்துக்காகவும் ஏன்னா லக்னத்துல வந்து அந்த கிரகம் வந்து நீசமாவதை விட தன்னுடைய விருப்பத்துக்காகவும், தன்னுடைய ஒரு ஆடம்பரம், தன்னுடைய அந்த தேவைக்காகவும், தன்னுடைய லாபத்தை இழக்கிறதுக்கு கூட இவர் ரெடியா இருப்பார். ஏன்னா 11ஆம் அதிபதி லக்னத்துல நீசமாவறாரு. 12ல சுக்கிரன் உச்சமா இருக்காருல்ல. 12ல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதால தேவையில்லாம ஆடம்பர பொருட்கள் வாங்கி அதனால ஆடம்பரம், ஏன்னா 12ஆம் இடம் சுக்கிரன் அப்படின்னும் போதே நம்மளுக்கு ஆடம்பர பொருள். அவரு 12ல இருக்கும்போது இவரு வந்து இந்த மேஷத்துக்கு விரயம் அப்படின்றதால ஆடம்பர பொருளை, தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிறைய Dress போடுறதுல Dressல விருப்பம் அதிகமா இருப்பார். நிறைய வந்து புது புது அப்பப்ப அப்டேட்டா வர்ற அந்த Dress, அது சம்பந்தப்பட்டதெல்லாம் நம்ம புது புது Dress வாங்கிக்கணும் அப்படின்ற சிந்தனை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இதெல்லாம் இப்பத்திய நண்பர்களுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். பழைய ஆளுங்க எல்லாமே அவங்கவங்க வந்து இருக்கிறதோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம இந்த சொல்ற இந்த விஷயம் வந்து இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷனுக்கு ரொம்பவே சரியா இருக்கும். இந்த அந்த மேஷ லக்கணக்காரங்களுக்கு நம்ம இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே. ஆனா இது போல நீங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த 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 இடத்துல நீசமா இருக்கிறாங்க. ஏன் வந்து அவங்க வந்து அவங்களுக்காக ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அதனால இவங்களுக்கு வர்ற அந்த ம் அ வர்ற அந்த லாபத்த கூட அவங்க வந்து வேணான்னு விட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க வந்து அவங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து லக்னத்துல நீசமாவரு. அதனால இவங்களுடைய பேர் புகழுக்காக, இவங்களுடைய அதிகாரத்துக்காக தன்னுடைய லாபத்தை இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. லக்னாதிபதியே 8ஆம் அதிபதி அப்படின்றதால, சில பேருக்கு அது கூட வந்து சுபகிரகம் தொடர்பு இல்லாம பாவகிரகம் தொடர்பு இருந்ததுன்னா எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கு. அதுபோல 7ஆம் இடத்துல சூரியன் நீசம் அப்படின்றதால அப்பாவுக்கு முக்கிய அப்பாவுக்கு இவங்க மனைவி திருமணத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கு முக்கியத்துவம் இல்லாம போறது. இல்ல மனைவி வந்து இவங்க அப்பாவை மதிக்க மாட்றாங்க. இது போல நிறைய நீங்க இந்த ஜாதகத்தை அந்த கட்டத்தை பார்த்துக்கிட்டே நீங்க சொல்லலாம். இந்த 2ஆம் அதிபதியே வந்து 12ல உச்சமாவதால இந்த பணம் வந்து எல்லாமே ஆடம்பரத்துக்காக செலவு பண்றது அப்படின்றது இருக்கும். இது போல ஏன்னா 4ஆம் இடத்துல லக்னாதிபதி நீசம் அப்படின்றதால, லக்னாதிபதி 4ஆம் அதிபதி நீசம் அப்படின்றதால செவ்வாயோட காரகத்துவம் தொடர்பான அந்த விஷயங்கள் வந்து
அது பெரும்பாலும் அந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு வரும். லக்னத்திலேயே வந்து 5ஆம் அதிபதி உச்சம் அப்படின்றதால குழந்தைகளுக்கு பேர் புகழ் இவரை விட நல்ல பேர் புகழ் கிடைக்கும். இது போல நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க வந்து ஒவ்வொரு பாவத்தையும் வந்து இப்ப இந்த பாருங்க அந்த 9ஆம் அதிபதி அப்படின்ற குரு வந்து 4ஆம் இடத்துல உச்சம். 9ஆம் அதிபதி குரு வந்து 4ஆம் இடத்துல உச்சம். அப்ப இவருடைய குடும்பத்துல இவங்களுடைய குடும்பத்துல வந்து ஒரு பேர் புகழ் கண்டிப்பா இருக்குங்க. 4ஆம் அதிபதி தந்தையார் வந்து உச்சமா இருக்கிறாரு. இவங்க 4ஆம் இடம். இவங்க 4ஆம் இடம் தான் இவங்களுடைய வீடு சொல்றோம். அந்த இடத்துல வந்து உச்சமா இருக்கிறதால அந்த பேர் புகழ்லாம் இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அப்புறம் 4ஆம் இடமே வந்து நீர் ராசியா இருக்கிறதால இவங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த தண்ணீர் ஓடை, ஏதாவது டேங்க் இப்ப இருக்கிறதுக்கு டேங்க் இல்ல அடி பம்பு அது போலலாம் இருக்கும் அப்படின்னு பொதுவா சொல்லலாம். இந்த மேஷ லக்னத்துக்கே வந்து அவங்க அவங்க வீடே ஒரு 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 பள்ளமான பகுதியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கரண்ட் பில் வந்து நெறைய பேர் ஏன்னா லக்னாதிபதி 8ஆம் அதிபதி அப்படின்றதால பெரும்பாலுமே கரண்ட் பில் அந்த நேரத்துக்கு கட்டாம ஃபைன் போட்டு கட்டுறது. இப்பலாம் வந்து ஆன்லைன்லயே கட்டிக்கலாம். ஆனா பெரும்பாலும் நீங்க பழைய அந்த மேஷ லக்னக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் கட்ட மறந்துட்டு ஃபைன் போட்டு கட்டுறது. இது போல நெறைய பொது பலன்கள்லாம் இருக்குங்க. நெறைய சொல்லிட்டே போனா 1 மணி நேரம் மேல சொல்லிக்கிட்டே போலாம். இந்த லெவல்ல நம்ம இந்த பாவத்த இணைச்சு ஒவ்வொரு பாவமும் 3ஆம் பாவ அதிபதி, 6ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து 4ஆம் அதிபதியே சந்திரன் அப்படின்றதால இந்த இடம் எப்படி சொல்றோம்? அப்படின்றதெல்லாம் நம்ம இணைச்சு சொல்லியிருக்கிறோம். ஆ பயன்படுத்தி பாருங்க. அடுத்தடுத்த நம்ப அ லக்னங்களுக்கு வரப்போற வீடியோல அடுத்தடுத்த லக்னங்களுக்கு நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓ நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த காலபுருஷ தத்துவம் ஒவ்வொரு கிரகத்தோட குணமும் அந்த பாவத்துக்கு எப்படி வேலை செய்யுது, அந்த கிரகம் வந்து எப்படி அந்த பாவ அதிபதி எங்க நீசமாவறாரு, எங்க உச்சமாவறாரு, அந்த லக்னத்துல எந்த கிரகம் உச்சமாவுது, எந்த கிரகம் நீசமாவுது, அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலே, இல்ல அந்த கிரகத்தோடைய அந்த லக்னத்தோடைய எந்த பாவத்துல ஒரு கிரகம் உச்சமாவுது, நீசமாவுது அப்படின்றதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா பலன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அந்த இத பாருங்க 10ஆம் லக்னாதிபதியே 10ஆம் இடத்துல உச்சம் அப்படின்றதால தான் இவனுக்கு இந்த உயர்வான பதவி, அதிகார பதவிலாம் ஈஸியா கிடைக்கும் அப்படின்றது. 10ஆம் இடத்துல வேற செவ்வாய் திக்பலம். அது சனி பகவானுடைய வீடு. அப்படின்றதால இவங்களுக்கு நல்ல அந்த உயர்வான பதவி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மருத்துவம் சார்ந்த துறை இதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதுபோல நீங்க ஒவ்வொன்னும் கொஞ்சம் சிந்தனை பண்ணா போதும். ஜோதிடம் மகா ஈஸி. ரொம்ப ஈஸி. மகா எளிமைன்னு சொல்றோம்ல. அப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் அதனுடைய செயல்பாடு மட்டும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த இடத்துல எந்த கிரகம் நீசமாவுது, எந்த கிரகம் உச்சமாவுது, அந்த இடத்துல எந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா பலன் சொல்லலாம். இதுபோல பயனுள்ள வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு பாருங்க. இந்த நம்ம சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது டவுட்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் இதுல நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு பாவத்தையும் ஒரு ஒரு 1 மணி நேரம் மேல ஒரு பாவத்துக்கே பேசலாம். ஆனா வந்து ஒரு நீண்ட வீடியோவா இருந்தா மக்கள் பார்க்க மாட்றாங்க அப்படின்றதால, இருக்கிறதுல முக்கியமான பாயிண்ட்ட மட்டும் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது, உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அ அப்படி எனக்கு நேத்து கிடைச்ச ஒரு விஷயம். நேத்து ஒரு நண்பர் ஐயா வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. ஒரு ஒரு கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும்போது, அந்த கிரகம் அ எந்த வீட்ல உச்சமாகுதோ, அந்த லக்னத்துக்கு அந்த வீட்டு பலன செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் பொருத்தி பார்த்ததுல சரியாவே இருந்து, நீங்களும் பொருத்தி பாருங்க. உதாரணத்துக்கு, அ இப்ப இந்த மேஷ லக்னத்துக்கே எடுத்துங்களேன். மேஷ லக்னத்துக்கு ஒரு சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுக்கங்க. சுக்கிர திசை 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து அவரு எங்க வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனா 12ஆம் இடத்துல உச்சம் அப்படின்றதால, அந்த 12ஆம் வீட்டுக்குடியான வேலையே கண்டிப்பா அந்த சுக்கிர திசையில செய்யும் அப்படின்றது தான் அந்த ஐயாவோட கருத்து. நான் பார்த்த ஒரு 4, 5 ஜாதகம் பார்த்தேன். நேத்து நைட்ல எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்த 4, 5 விஷயத்துல அதனுடைய தசாபுத்தி காலங்கள்ல இந்த சம்பவம் நல்லா தான் இருக்கு. மற்ற ஜாதகங்களையும் நம்ம ஆய்வு பண்ணணும். ஏன்னா ஒரு 4, 5 ஜாதகத்த பார்த்துட்டு முடிவு பண்ண முடியாது. நம்ம நெறைய ஜாதகத்த அதுபோல பார்த்தோம் அப்படின்னா, விஷயங்கள் தெரியும். இப்ப அவருக்கு வெளிநாட்டுக்காக ஒரு முயற்சி பண்றாருன்னா, அவருக்கு ஈஸியா கிடைக்கும். மேஷ லக்னத்துக்கு 12ஆம் ஒரு சுக்கிர தேசம் நடக்குது. அவர் 2, 7க்கு அதிபதி தான். வேற எங்கேயாவது இருக்கட்டுங்க. ஆனா 12ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 12ல அவரு உச்சம் ஆவுறதால, அந்த லக்னத்துக்கே அவர் 12ஆம் இடமா வர்றதால, அந்த சார்ந்த விஷயங்கள் அவருக்கு ஈஸியா கிடைக்கும். அது சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வெளிநாடுக்காக அவரு முயற்சி பண்றாருன்னா, அது நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுபோல. அதுபோல ஒரு விருச்சிக லக்கணமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சுக்கிரன் எங்க வேணாலும் இருக்கட்டும். ஆனா, அந்த சுக்கிர திசையில சுக்கிர புத்தியோ, சுக்கிர திசையோ வரும்போது அவங்களுக்கு 5ஆம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்ப 5ஆம் இடம் ஆக்டிவேட் அந்த காலகட்டத்தில பூர்வீக சொத்து சம்பந்தமா, இல்ல குழந்தைகள் சம்பந்தமா ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இப்படி ஒரு கிரகம் உச்சமாற வீட்டு பலனா அதனுடைய தசாபுத்திகளை செய்யும் அப்படின்றது எனக்கு நேத்து கிடைச்ச ஒரு பாயிண்ட். எனக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு நேத்து அந்த ஐயா சொல்லி இந்த விஷயம் தெரியும். அது நம்ம அப்ளை பண்ணும்போது சரியா இருக்கு. நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. அதுபோல இந்த பொது பலன்களை ஒரு அந்த காலபுருஷ தத்துவத்தை எப்பயுமே மனசுல வச்சுட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம இது போல ஜோதிடம் தொடர்பா நம்ம பேசிக் படிச்சவங்களுக்கு, நம்ம அடிப்படை படிச்சவங்களுக்கு பலன் சொல்றது எப்படி அப்படின்றது நிறைய வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகுப்புல எல்லாமே டெலகிராம்ல ஆடியோவா இருக்கு. அந்த வகுப்பு தேவைப்படுறவங்க நம்மளுடைய நம்பர் வந்து 98 65 550 210 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.